தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ போட்டித் தேர்வுகள் ரொம்ப அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சென்னை உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வந்து டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன, எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லியம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்த்துலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு. அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி 15/1/2024. ஸோ பொங்கல் அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அன்றைய தேதியிலேருந்து 13/2/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ், அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்குது. ஸோ அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன, ஸ்கேல் ஆஃப் பே என்ன, அதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டு, அந்த பதவிக்கு பார்த்திங்க அப்படின்னா 19,500 முதல் 71,900 வரை. ஸோ இதுதான் உங்களுக்கான சேலரி. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 22 கொடுத்துருக்காங்க. அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 19,500 முதல் 71,900 வரை. இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி கேஷியர் 19,500 முதல் 71,900 வரை. நம்பர் ஆஃப் வேகன்சி 2. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஓகே, இவங்களுக்கான மாத சம்பளம் 16,600 முதல் 60,800 வரை. நம்பர் ஆஃப் வேகன்சி 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஆஸ் ப்ரொவைடட் இந்த அனெக்ஷர். ஸோ அந்த அனெக்ஷரில் இந்த பதவிகளுக்கு உண்டான இந்த வேகன்சிஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் அப்படின்றத அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்துங்க. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஓகே, ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு குறைந்தபட்சமாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 37 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது, அதாவது நிறைவடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் அண்டர்சர்வ்டு கேட்டகரிஸ் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சமாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 32 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சர்வீஸ் கேண்டிடேட், ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதில் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா, சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 47 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் 40% அதிகமான உடல் திறன் சவால் கொண்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருடம் வந்து அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேட்டகரியில் வராங்களோ அதற்கு என்ன அதிகபட்ச வயதோ அதிலிருந்து மேலும் ஒரு 10 வருட வயது வரம்பு தளர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸர்வீஸ்மேனு, ஓகே, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 55 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், ஸோ இவங்களாம் வந்து 55 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃபார் அதர்ஸ் இந்த மேற்குறிப்பிட்ட அந்த இடஒதுக்கீட்டு பிரிவு இல்லாத மற்றவர்கள் வந்து 50 வயது வரைக்கும் அவங்க எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி மற்றும் அந்த தொழில்நுட்ப தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் அந்த பதவிக்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து 10th +2 டிகிரி அந்த பேட்டர்னில் படிச்சிருக்கலாம், அல்லது 11 வருடம் அந்த பள்ளி கல்வி ப்ளஸ் 1 வருடம் ப்ளஸ் வந்து 3 வருட டிகிரி, ஸோ இந்த பேட்டர்னில் படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டைப்பிங்கில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஹையர் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லேயும் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொபேஷனரி பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 3 பதவிகளுக்கும் எனி டிகிரி இன் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன், ஸோ நீங்கள் எந்த துறையில் நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து 10th +2 டிகிரி அந்த பேட்டர்னில், அல்லது 11 வருடம் +1 வருடம் +3 வருடம், ஸோ இந்த 2 பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்னில் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் கேஷியர் போஸ்ட், ஸோ கேஷியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி பாண்ட் வந்து 5,000 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒன்லி ஃபார் கேஷியர் போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தலாம். ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees.
ஆனால் அதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. ஸோ இந்த 2 மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து டோட்டல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனு டிஸ்ட்ரிக்ட் விடோ ஆல் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கும் வந்து எக்ஸம்ஷன் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா அதுக்குண்டான சான்றிதழ், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ அப்படின்னாலும் அதுக்குண்டான சான்றிதழெலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மற்ற அந்த கம்யூனிட்டிஸ் எந்த விண்ணப்பதாரர்கள், அதாவது யாருக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்கள் தவிர்த்த மற்ற விண்ணப்பதாரர்கள், அதாவது எம்பிசி டிசி அதர்ஸ் அண்டர்சடு, ஸோ இந்த பிரிவில் வரக்கூடிய விண்ணப்பதாரர்கள் 500 ரூபாய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு என்ன மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கலாம். த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் மேனர். ஸோ கீழே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெத்தடில் வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், டைப்பிங்க்கு நமக்கு வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து வைவா அதாவது இன்டர்வியூ மெத்தடில் ஒரு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ உங்களுக்கு வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமு ப்ளஸ் வந்து வைவா அதான் இன்டர்வியூ முறையில் ஒரு தேர்வு இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து இந்த வேலைக்கான தேர்வு நடைபெறும். ஸோ இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மேக்ஸிமம் மார்க்ஸ் 125. ஸோ இந்த காமன் ரிட்டன் எக்ஸாம் வந்து மொத்தம் 125 கேள்விகள் வந்து கொடுக்கப்படும். ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான டைம் வந்து 150 நிமிடங்கள். ஸோ இந்த 150 நிமிஷத்தில் நம்ம 125 கொஸ்டின் ஓஎம்ஆர் பேஸில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண், மேக்ஸிமம் வந்து 125 மதிப்பெண்கள். ஸோ இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2 இருக்குது. பார்ட் ஏல பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு 50 கேள்விகள் இருக்கும், 50 மதிப்பெண்கள். பார்ட் பியில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஓகே, மென்டல் எபிலிட்டி எக்ஸட்ரா. ஸோ பார்ட் பியில் வந்து 75 கேள்விகள், 75 மதிப்பெண்கள். ஸோ பார்ட் ஏல வந்து நமக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 20 கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழில் வந்து 50 கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 20. அதே மாதிரி பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜு, நியூமெரிக்கல், மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல், ரீசனிங் ஸ்கில்லு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த சிலபஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ இதற்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 30. ஸோ டைப்பிங்கில் ஸ்கில் டெஸ்ட்டு, அது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க எழுத்து தேர்வு எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த ரேஷியோ, அதாவது 1:5 அப்படின்ற அந்த ரேஷியோவில் விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட், அதில் வந்து 75 மார்க் அதிகபட்சமாக நம்ம எடுக்கலாம். ஓகே, நமக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 34, 90 நிமிஷத்தில் நம்ம இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் of the candidates will be tested practically in Wipro Open Office, Microsoft Office, Word, Excel, PowerPoint, DTPworks. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுவாங்க. டைப்பிங் ஓகே, தமிழில் வந்து 45 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கும், ஆங்கிலத்தில் 45 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்து 10 நிமிஷம், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100, மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து 45. ஸோ இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹைகோர்ட் ப்ரெமிசஸில் தான் அந்த டெஸ்ட்டானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து வைவா, அதாவது இந்த நேர்முகம் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது 1:2 ஆர் 1:3 அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு, அதாவது அவங்க எழுத்து தேர்வில் எடுத்த மதிப்பெண் மற்றும் அவங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்த மதிப்பெண் இதன் அடிப்படையில் 1:2, 1:3 அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து அவங்க வந்து அந்த வைவாவுக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த வைவாவில் இருக்கக்கூடிய மதிப்பெண் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பணி வாய்ப்பானது வழங்கப்படும். ஸோ அடுத்து வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் 1:2 அல்லது 1:3 அப்படின்ற அந்த ரேஷியோ பிரகாரம் அவங்க வந்து அந்த வைவாவுக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ ஃபார் பிஃபோர் வைவா த கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வில் பி டெஸ்டட் ஆன் தர் ஸ்கில் டு ஆப்ரேட் த ஜெராக்ஸ் மிஷின். ஸோ இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டவங்க வந்து வைவாக்கு போகும்போது அவங்க ஜெராக்ஸ் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மெத்தட் ஆஃப் எவல்யூவேஷன் ஆஃப் டைப்பிங் டெஸ்ட். ஓகே, ப்ரிப்ரேஷன் ஃபார் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, அவங்க வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எடுத்த மதிப்பெண், ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்த மதிப்பெண், வைவா அதாவது நேர்முக தேர்வில் எடுத்த மதிப்பெண், இது மூணையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அந்த இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அந்த பணி வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் செலெக்ஷன், the candidates will be made on the basis of combined marks secured by the
candidates in 2 stages, common written examination, viva voce. ஸோ நீங்கள் வந்து இந்த மற்ற பதவி, அதாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த பதவிக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்த மதிப்பெண் மற்றும் வைவால் எடுத்த மதிப்பெண் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி ப்ளஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அந்த இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் விதிமுறைகளை பின்பற்றி அந்த பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்து நீங்கள் பணி நியமனம் செய்யப்படலாம், அல்லது மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து நீங்கள் பணி நியமனம் செய்யப்படலாம், அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி சென்னை ரீஜன், அல்லது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி அட் கோயம்புத்தூர் ஆர் மதுரை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு 4-5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எங்கே வேணாலும் பணியில் நீங்கள் அமர்த்தப்படலாம், அல்லது இப்போ நீங்கள் சென்னையில் அமர்த்தப்பட்டீங்க அப்படின்னாலும் பின்னால் நிர்வாக காரணங்களுக்காக நீங்கள் வந்து மற்ற இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தலாம். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் அட் சென்னை ஆர் எனி அதர் பிளேஸ் ஆஸ் மே பி டிசைட் பை த மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ சென்னையில் இருக்கும், அல்லது வேறு இடங்களில் உயர்நீதிமன்ற அந்த முடிவின்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா ஓஸ் வில் பி ஹெல்ட் அட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் அட் சென்னை அண்ட் த டேட் ஆஃப் த சேம் வில் பி பப்ளிஷ் இன் த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் ஹைகோர்ட் மெட்ராஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைவா இது ரெண்டுமே வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அதற்கான டேட்டு அது பற்றின தகவல் வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் வைவா ஓஸ் வில் பி intimated to eligible candidates only through official website of Judicial Recruitment Cell, High Court, Madras. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.mhc.tn.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்தில் தான் உங்களுக்கான இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா இது பற்றின எல்லா தகவலுமே தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ பர்சனல் இன்டிமேஷன் த்ரூ போஸ்ட் கொரியர் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். Therefore, the candidates are strictly advised to follow the information in the official website of Judicial Recruitment Cell, High Court, Madras. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான போஸ்ட்டில் வர்றது, கொரியரில் வர்றது, இது மாதிரியான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து அதில் வரக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனெக்ஸ்ட் டு நோட்டிஃபிகேஷன் 2024. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகன்சிஸ் நம்ம மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்டு. ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து மொத்தம் 22 வேகன்சிஸ், அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அந்த டீட்டெயிலை இதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வெளியாகிருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது 15/1/2024 அன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின முக்கியமான தகவல்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போர்ட்டலில் போய்ட்டு காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அதை முழுமையாக படித்து பார்த்து கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. ஸோ பொங்கல் அன்றைக்கி, அதாவது இந்த 2024 ஜனவரியில் பொங்கல் அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த உயர்நீதிமன்ற தேர்வுக்காக நிறைய பேர் வந்து தொடர்ந்து தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க. ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.